செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய வரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்த பிறகு இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை பகல் 3:23 முதல், இந்த வார கடைசியில செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை பகல் 3:23 முதல் செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை இரவு 3:55 வரை சந்திராஷ்டகம். ஆக மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 27 சனிக்கிழமை, செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்தை ராசி பலன்களை பற்றி பார்க்கும் போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது மிகவும் நல்லதுதான். அதுவும் செவ்வாய்க்கு குருவுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் விரைவில் நடக்கும். புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கலாம். அதுவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களால் எந்த பிரச்சனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்காது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இல்லாவிட்டால் செலவுகள் அதிகமாகிவிடும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இந்த வாரம் உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்திக்காக முயற்சிகளை செய்யலாம். தொழில் விருத்திக்காக நிறைய செலவுகளாகும். அதற்கான வருமானங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்படுவதால் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. மனைவிக்கும் உங்களுக்கும் நல்ல அன்யோன்யம் இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. லாபஸ்தானத்தில் ராகுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்களுடைய தாத்தா பாட்டி போன்றவருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்களால் உங்களுக்கு நல்ல ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையில செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். தொழில் விருத்திக்காகவோ எதற்காகவும் செலவுகள் அதிகமாக இருக்கும். மேலும் எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயமாகிவிடும். ஆகவே செலவை கட்டுப்படுத்திக் கொள்வதில் சிறிது அக்கறையாக இருப்பது நல்லது. இந்த வாரம் செலவுக்கேற்ற வருமானத்திற்கு செலவாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7.5 சனியாக சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். மேலும் தொழிலாளர்கள் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாகும் என்று கூறியிருந்தேன். அந்த செலவினங்கள் அதிகமாகாமல் இருந்து நன்மைகளை பெறுவதற்காக இந்த வாரம் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது நல்லது. என்றால் 7.5 சனி நடக்கிறது. ஆகவே இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மேசராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் நண்பர்கள் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். 2ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தெய்வ காரியங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்திலே நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும். அதற்குரிய முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரியும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருப்பது தொழில்துறையிலே நல்ல விருத்தி இருக்கிறது. புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கிய குறைவுக்கு சரியான மருத்துவம் கிடைத்து நல்ல திருப்தியான சூழ்நிலை அவர்களுக்கு உதவும். 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இந்த வாரம் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் சிறு அளவிலே செலவினங்கள் ஆகும். 10ஆம் இடத்துல ராகுபான் குருவால் பார்க்கப்படுகிறார். இந்த வாரம் தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வயதானவர்கள் தீர்த்த யாத்திரை செல்வதற்காக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. தொழில்துறையில அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். லாபஸ்தானத்தில் சனிபான் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல லாபத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் நல்ல யோகமான வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வாரம் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வந்தால் போதுமானது. என்றால் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ரிஷபராசி நல்ல நாட்கள் ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து ஏற்கனவே சொல்லியபடி ரிஷபராசி நண்பர்கள் சனிக்கிழமையில சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதிகப்படியாக ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்கலாம். அதுவும் வைப்பது மிகவும் சிறப்பானது. மற்றபடி எந்த தோஷம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் இருக்கிறார். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாய் உங்களுக்கு அனுகூலமாக நடப்பார்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் வழங்குவார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்கள் ராசியிலே குரு பகவான் இருப்பது தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவிக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து வேற்றுமை அகன்று இருவரும் ஒற்றுமையாக இருப்பீர்கள். 3ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது இருப்பது இந்த வாரம் இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே சூரியன், புதன், சந்திரன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கௌரவத்தையும் அடைவார்கள். புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 9ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது தந்தை உங்கள் மீது சிறிது கோபத்தோடு இருப்பார்கள். இருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 9ஆம் இடம் குருடைய பார்வை இருப்பது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஏதாவது ஆரோக்கிய குறைகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் அவர்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். தொழில்துறை வேலைப்பட மிக அதிகமாக இருக்கும். தொழில் விருத்தி செய்யக்கூடிய காலமாக இந்த வாரம் இருக்கிறது. வேலைப்பட அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். அதற்கான ஊதியம் உங்களுக்கு விரைவில் அதிகமாகவே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியிலிருந்து மிருகசிஷம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மிதுன ராசியில் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள்.
குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலைகள் ஓரளவு இருக்கும். முன்னைய காலத்தை விட இப்பொழுது ஓரளவு நன்றாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சந்திரன் இருப்பது இந்த வாரம் இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. நீங்கள் தைரியமாக காரியங்களை செய்து கஷ்டப்பட்டு அதில் வெற்றியும் பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் வாகனத்தை ரிப்பேர் செய்து கொள்ளுங்கள். என்றால் உங்கள் வாகனம் சரியாக இயங்குகிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். என்றால் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது சிறு அளவில் ஏதாவது பிரச்சனைகள் வர வளர்ந்து கீழே விழுந்து காயப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்கள் வாகனத்தை பழுது பார்த்து வைத்துக் கொள்வது நல்லது. 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பிரயாணங்களில் அக்கறை தேவை. முக்கியமாக தூரதேச பிரயாணங்கள் செல்லும் போது 2 சக்கர வாகனங்கள் தனியாக இரவு நேரத்தில் பயணம் செய்வதையும், கார் எடுத்துக்கொண்டு நீங்களே ஓட்டிக்கொண்டு இரவு நேரத்தில் பயணம் செய்வதும் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி பொது வாகனங்களில் செல்வதனால் எந்த தோஷம் இருக்காது. 9ஆம் இடத்தில் சனிபான் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு உடல் வலிகள், மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்குற மருத்துவம் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது செலவினங்களாகும், தந்தையின் காரணமாகவும், கடன் தீர்ப்பதற்காகவும் செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் நீங்கள் கஷ்டப்பட்டு பெற முடியும். இந்த வாரம் கடகராசியில் இருந்து நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த கடகராசியில் இருந்து 9ஆம் இடத்தில் சனிவான் வக்ரம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மேலும் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது பிரயாணங்களில் சிறு தீங்கு வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கும் அல்லது காளியம்மனுக்கும், சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கும் நல்லெண்ணெய் தீபம் வைப்பது நல்லது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன், கேது இருக்கிறார். சந்தோஷம் அடைவீர்கள். முந்தைய காலங்களில் இருந்த உடல் வலிகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது புத்திசாலித்தனமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இருந்தாலும் குருடைய பார்வை அவருடைய ஆரோக்கியத்தை ஓரளவு சீராக்கும். 7ஆம் இடத்தில் ராகுவான் இருந்து சனி 8ஆம் இடத்தில் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. அஷ்டமசி நடந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கும் மூட்டு வலிகள், கை வலிகள், கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே வாதத்தை ஏற்படுத்தக்கூடிய வாயு பொருட்களையும் கிழங்கு வகையான பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக நல்ல தனலாபம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு ஓரளவு ஆறுதலை தரும். இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்தரம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மனைவியின் ஆரோக்கியத்திற்கும் சிறு தீங்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பாது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ஓரளவு நல்ல பலன்களை அடைந்து சிம்மராசியிலே பிறந்தவர்கள் வெற்றியை பெறுவது என்பது உறுதி.
அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். நீங்கள் நன்றாக சிந்தித்து நன்கு செயல்படுவீர்கள். மேலும் புத்திசாலித்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் யாரிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் பேசிவிடுவீர்கள். அதன் மூலமாக சிறு பகை குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 6ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தொழில் விருத்தி ஓரளவு வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவியுடன் பேசும்போது சிறிது விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவியிடமும் பெண்ணாக இருந்தால் புருஷனிடமும் பேசும்போது விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. 10ஆம் இடத்துல குருவான இருப்பது தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் தொழிலை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். விரயஸ்தானத்தில் சுக்கரன் கேது இருப்பது செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் கன்னிராசியிலே நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து சித்திரை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு சிக்கல்கள், தேவையில்லாத உரசல்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கன்னிராசியில் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாப நோக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு அனுசனையாகவே நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொள்ளும், உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். மேலும் புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற காலம். புதிய வாகனங்களும் வாங்கலாம், விரைவில் வாங்கலாம். 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகள் சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். குழந்தைகள் படிப்புக்காகவும் அல்லது தொழிலுக்காகவும் சிறிது உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் நல்லபடியாகவே இருப்பார்கள். 6ஆம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆனால் அதற்காக கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். கடுமையான முயற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சியும் இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வ காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பலத்திலும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது இருப்பது எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை அடைவீர்கள். மேலும் லாப நோக்கத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். விரயஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே சுப விரயங்கள் நடக்கும். லாபம் தொழில் விஷயமாகவோ அல்லது லாபத்திற்காகவோ நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். மூத்த சகோதரனுக்கு நன்மைக்காகவும் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் துளாராசியில் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை,
செப்டம்பர் 27 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆனால் குருவுடைய பார்வை இருக்கிறது, ஆகவே பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள், நீங்களும் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். செலவினங்கள் மிக அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த செவ்வாய்க்கு குருடைய பார்வை இருப்பதனால் சுப விரயங்களாகவே நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கும். தாய்க்கு மூட்டு வலி, முதுகு வலி ஆகியவை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதன் மூலமாக சிறிது கோபம் அவர்களுக்கு வரும். 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது குழந்தைகள் நிறைய அடம் பிடிப்பார்கள். குழந்தைகள் ஏதாவது அவர்களுக்கு சொல்லிவிட்டால் அவர்கள் உங்களை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்து. ஆகவே குழந்தைகளுடன் ஆலோசனையாக பேசிக்கொண்டு பாசத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போதான் குழந்தைகளுக்கு உங்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது உங்களுக்கு வயிறு உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது பணம் கொடுக்கல் வாங்கலிலும் சிறிது எச்சரிக்கை தேவை. 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பது மனைப்பெருளை தொழில் செய்வர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்துல சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையில நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அந்த லாபத்தை வைத்து நீங்கள் புதிதாக தொழில் விருத்திக்காகவோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த லாபத்தை வைத்து மேலும் கடனை உருவாக்கி கொள்ள வேண்டாம். மேலும் கடனை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவ்வாறு கடன் கொடுத்தால் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்படும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது நீங்களாகவே சுபவரியங்கள் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் அந்த பணத்தின் அந்த பயன்பாடு உங்களை சேரும். இல்லாவிட்டால் உங்களுடைய பணமெல்லாம் மற்றவர்களுக்கு பயன்பாடாக போய்விடும். இந்த வாரம் விருச்சிக ராசியில் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டையில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு அஷ்டம குரு நடந்து கொண்டிருப்பதனால் பண விஷயத்தில் சிறிது சிக்கல் ஏற்படும். உங்களுக்கு வயிறு உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். பகல் நேரத்தில் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுவதும் விருச்சிக ராசிக்கு நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டாளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். 3ஆம் இடத்துல ராகுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். 4ஆம் இடத்திலே சனிபான் வக்கரம் பெற்றிருப்பது தாய்க்கு உடல் ரீதியாக உடல் வலிகள் நிறைய இருக்கும். சிலருக்கு தாய்க்கு மூட்டு வலிகள், முதுவலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 7ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. முக்கியமாக குலதெய்வ அருள் முக்கியமாக உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். குலதெய்வ அருளினால் நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். எல்லா முயற்சிகளும் நீங்கள் இந்த வாரம் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன.
தொழில்துறையிலே நல்ல விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் எல்லா முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதற்கான முகாந்திரங்கள் தெரியும். பூர்வ சொத்துக்களை பற்றி நீங்கள் இந்த வாரம் பேசலாம். அதனால் பெரிய பிரச்சனை வராது. இந்த வாரம் பேசி இந்த மாதத்திற்குள் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது நல்லது. என்றால் அடுத்த மாதம் அஷ்டம குரு ஆரம்பித்துவிடும். அதன் பிறகு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் வில்லங்கம் அதிகமாகிவிடும். ஆகவே அதை பற்றி பேச விரும்பினால் இந்த மாசமே பேசி விடுவது நல்லது. இந்த வாரமே உங்களுக்கு அதற்கு அனுகூலமாகவே இருக்கிறது. இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு தற்சமயம் அர்த்தாஷ்டம் சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. அர்த்தாஷ்டம் சனியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். அதன் மூலமாக உங்கள் தாயாருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நிதி வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவது என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். தைரியமாக காரியங்களை செய்தீர்கள். ஆனால் சில சமயம் அதில் நிறைய தடுமாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் 3ஆம் இடத்தில் சனிபகவான் இருப்பது நல்லது. ஆனால் வக்கரகதியில் இருப்பது தடுமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் ராகுபகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வ பலம் உங்களுக்கு இருக்கிறது, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக இந்த வாரம் தவிர்த்து விடுவதும் நல்லது. 3ஆம் இடத்தில் சனி வக்கரம் பெற்றிருப்பது இளைய சகோதரனுக்கு உடல் வலிகள் அதிகமாக இருக்கும். அதன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரனுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் குருபான் இருப்பது கடன் வாங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் செய்தால் கடன் தொகை கிடைக்கும். ஆனால் அந்த கடன் தொகையை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்காக அந்த கடன் தொகையை உபயோகப்படுத்தக்கூடாது. அவ்வாறு உபயோகப்படுத்தினால் உங்களுக்கு சரி வராது. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருப்பது குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அவர்கள் தொழில் விஷயமாகவோ அல்லது படிப்பு விஷயமாகவோ உங்களை விட்டு சிறிது விலகி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 9ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் இருந்தாலும் புதன் கூடவே இருக்கிறார். புதன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் திருஷ்டின் காரணமாக தந்தைக்கு சிறு சிறு அளவில் உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து சுக்கிரன் 8ஆம் இடத்திலே இருப்பது குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள், உங்கள் உறவினர்களிடம் பேசும்போது சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கோ அல்லது காளி அம்மனுக்கோ நெய் தீபம் அல்லது நல்ல தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவது என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் சாதனையும் புரிவீர்கள். உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுங்கள்.
அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 2ஆம் இடத்திலே சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது மற்றவருடன் பேசும்போது சிறிது யோசித்து நிதானித்து பேசுவது நல்லது. விவாதத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. 5ஆம் இடம் குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த வாரம் கும்பராசிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:58 முதல் செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை இரவு 2:56 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 22 திங்கட்கிழமை, செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருந்து சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் புருஷனுக்கும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் இருப்பது மாணவர்கள் ஒரு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புதிய முயற்சிகள் படிப்பிலே கவனம் செலுத்தலாம். நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவானிருந்து செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே 9ஆம் இடம் செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் பூமி லாபம் இருக்கிறது, தொழில் லாபம் இருக்கிறது. பூமி வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம், தொழில் விருத்திக்காக முயற்சிகள் செய்யலாம். அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 27 புதன்கிழமை, செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 27 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் இருந்து 7ஆம் இடத்திலே சுக்கிரன் கேது இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில், அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை விநாயகருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் நெய் விளக்கு வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கும்பராசியிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிலேயே சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே வேலைப்பள் அதிகமாக இருக்கும், உடல் வலிகளும் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. இந்த வாரம் செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை இரவு 2:56 முதல் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை முதல் செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை பகல் 3:23 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 24 புதன்கிழமை, செப்டம்பர் 25 வியாழக்கிழமை, செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சனிபான் இருப்பது உடல் வலியும் இருக்கும், வேலை பளுவும் அதிகமாக இருக்கும். ஆனால் சளைக்காமல் வேலை செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. எதிர்காலத்தில் அதற்கான ரெமுனரேஷன், அதாவது அதற்கான ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருப்பது ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது மனைவி நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய்ந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகிய குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 12ஆம் இடத்தில் ராகுபவன் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது, தூக்கம் சிறிது குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாமல் நல்ல சமயத்திலே சரியான சமயத்திலே தூங்குங்கள். கவலைகளை மறந்து விட்டு சமயத்தில் தூங்குவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். இந்த வாரம் மீனராசிக்கு நல்ல நாட்கள். மீனராசியில் பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 27 சனிக்கிழமை நல்ல நாள்.
உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 27 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிலேயே சனிபான் வக்கரம் பெற்றிருப்பதனால் 7 சனி ஜென்மசனியாக இருக்கிறது. ஆகிய உடல் வலிகள் வேலை பல அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நிதியம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடின் மூலமாக நிச்சயமாக மீன ராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.